பிலிப்பியர் 1 வசனத்தை யாராவது வாசியுங்கள். 11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று 2 குணாதிசயம். 1, துப்புரவானவர்களும் சுத்தமானவர்கள். நம்பர் 2, இடரலற்றவர்கள். கிறிஸ்துவின் நாளுக்கென்று. அப்ப அது எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது என்ன கிறிஸ்துவின் நாள்? அவருடைய வருகை. சோ பவுல் தன்னுடைய விசுவாசிகள் எப்படி இருக்கணும், அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கிறார். விசுவாசிகள் செழிப்பாய் இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், காரு பணம் பங்களாவோட வாழலாம். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளிடத்துல ஒருவேளை அவர்களிடத்துல கார் இல்லாட்டியும் பரவாயில்லப்பா, ஏன் சைக்கிளே இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, ஆனால் கிறிஸ்துவின் நாளிலே என்ன இருக்க வேண்டும்? நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம ரட்சிப்பின் நிச்சயத்தை போதிக்கிறோம். அதே சமயத்துல இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை போதிக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலே விசுவாசிகளை எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார், வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாளிலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா? துப்புரவானவர்கள், சுத்தமானவர்கள். 2வது இடரலற்றவர்களை. துப்புரவானவர்கள் என்பது தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற உறவை காண்பிக்கிறது. இடரலற்றவர்களா இருக்க வேண்டும் என்பது சக மனிதர்களை குறிக்கிறது. நீங்க சக மனிதர்கள் முன்னாடி எப்படி நடந்தீங்க, அவங்கள தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்தும்படியாக உங்கள் வாழ்க்கை இருந்ததா, அல்லது உங்களை பார்த்து இடறி போகும் வண்ணம் நீங்கள் நடந்தீர்களா? உங்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், செயல்பாடுகள், உங்கள் வாழ்க்கை முறைமை, உங்கள் குடும்ப அமைப்பு முறைமை, இவைகள் எல்லாம் சக மனிதர்களை விழத்தள்ளுமாயின் நாம் அவர்களுக்கு இடரலை ஏற்படுத்துகிறோம். ஆகவே பவுல் இந்த இடத்துல ஜெபிக்கிறார், நீங்கள் சுத்தமானவர்களை மாத்திரமல்ல, சக மனிதர்களுக்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும்? இடரலற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, நான் தேவனிடத்தில் சரியாக இருக்கிறேன், ஆனால் சபையில் அவர்களுக்கு சாட்சி இருக்காது, வேலை செய்கிற இடத்துல சாட்சி இருக்காது, படிக்கிற இடத்தில் சாட்சி இருக்காது. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் நல்லவங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நான் ரொம்ப நல்லவங்கிறது தேவனுக்கு தெரியும், மனுஷங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சில வேளைகளிலே சொல்லுவோம் அல்லவா? சில இடங்களிலே ஓகே, நம்மளுடைய நடவடிக்கைகளை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது. அதுக்காக நாம உண்மையாய் நடக்கிறோம் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவது ஒரு சப்பை கட்டுதான் நம்ம கட்டுகிறோம். நம்ம விட்டு கொடுத்து போகிறோம், நன்மை செய்கிறோம். நீ நன்மை செய்தால் அது மேன்மை. ஒருவேளை அவர்கள் நம்ம எந்த விதத்திலே குற்றம் சாட்ட முடியும்? நம்ம ஏற்கனவே அடிக்கடி தியானிக்கிறது தான், கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுல வேண்டுமானாலும் அவர்கள் நம்மை குற்றம் சாட்ட முடியும். பண விஷயத்திலே குற்றம் சாட்ட முடியுமா? வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல என்னை குற்றம் சாட்ட முடியுமா? என்னுடைய கற்பு நடவடிக்கைகளிலே என்னை குற்றம் சாட்ட முடியுமா? குற்றம் சாட்ட முடியும் என்று சொன்னால் சம்திங் ராங், எங்கே ஒரு இடத்துல இடறி போயிருக்கிறேன் என்று அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம சரியாய் வாழ வேண்டும். இது ரொம்ப அழகா இருக்கு. வேதாகம் முழுவதும் இந்த ஒரு தீம், கருப்பொருள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது பயணிக்க கூடியதாக இருக்கிறது. சோ கவனமா இருங்க. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேகருக்கு இடரலை உண்டு பண்ணிவிடக் கூடாது.